டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். ஈரோடு அருகே கூலி தொழிலாளியின் மகன் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிரான புகாரை போலீசார் ஏற்க மறுத்ததாக கூறி உறவினர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பவானி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். பவானி மண் தொழிலாளர் 2வது வீதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவரை மகனை நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த சில சிறுவர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இந்த தாக்குதலை தட்டி கேட்ட முருகேசன் மீது அந்த சிறுவர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று காலை முருகேசன் மற்றும் அவரின் உறவினர்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து முற்றுகையிட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சில நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் சாலை மறியல் செய்திட முயற்சி மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்களை கலைந்து போக செய்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.